சரி நேர்களே, ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கிற இளைஞர்களோட வாழ்க்கையை மையமா வச்சு எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. அந்த வரிசையில இப்போ கூத்துக்கார பசங்கன்னு ஒரு படம் தயாராகி இருக்கு. இந்த படத்துல குளிர் 100 டிகிரி, நீயும் நானும், சகாக்கள் போன்ற படங்கள்ல நடிச்ச சஞ்சீவ் ஹீரோவாவும் அவருக்கு ஜோடியா மௌனிகாவும் நடிச்சிருக்காங்க. ஹீரோவோட அப்பாவா பாண்டியராஜனும் காமெடி கதாபாத்திரத்துல மனோபாலாவும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறது புதிய இசையமைப்பாளர் அருள்ராஜ். இந்த படத்தை தயாரிச்சு இயக்கி இருக்கிறவர் சாமிதுரை. படத்தை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போமா? என்னோட நண்பர்கள் சார்ந்த கதையை, உண்மை சம்பவத்தை வச்சு ஒரு ஜாலியா யதார்த்தமா ஒரு முறையில ஒரு படம் பண்ணியிருக்கேன். கதைன்னு எப்படின்னா, பசங்க வேலைட்டி இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃப்ல நடக்கிற பிரச்சனை இவங்க எப்படி பேஸ் பண்ணி வெளியே வராங்க தான் என்னோட ஸ்டோரி. சாதாரணமா படம் இயக்குறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இயக்குனர் சாமிதுரைக்கு அது இன்னும் கொஞ்சம் சிரமமாவே இருந்திருக்கும். ஏன்னா அவர் ஒரு மாற்றுத்திறன் படைத்தவர். ஆனாலும் சோர்வடையாம தன்னம்பிக்கையோட இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த ஆர்வம் அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்போமா? எனக்கு படிக்கிற காலத்துல இருந்து எனக்கு ஒரு ஆசை, எனக்கு இந்த மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு. வீட்டுல அப்பா அம்மா படத்துக்கு என்ன தூக்கி பண்ணி காமிப்பாங்க. அப்போது இந்த படம் நம்மளால பண்ண முடியுமான்னு ஒரு தாட் அங்கதான் எனக்கு தோணுச்சு. நான் படம் பார்க்கும்போது நானும் இதே மாதிரி ஒரு படத்தை இயக்கணும்னு ஒரு ஆர்வம் எனக்கு சின்ன வயசுலேயே தோணுச்சு. அது நான் யார் மூலியமா போயிட்டு பண்ணி அசிஸ்டன்ட் வாய்ப்பு யார்ட்டு கிடைக்கும்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கும்போது லாரன்ஸ் சார் அவரோட கான்டாக்ட் எனக்கு கிடைச்சது. அவர்கிட்ட போயிட்டு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுறதுக்கோசம் அவர்கிட்ட போயிட்டு பேசினேன். அவர் ஓகே சேர்த்துட்டாரு. அவரோட படங்கள்லாம் என்னை அழைச்சிட்டு போயிட்டு எனக்கு அசிஸ்டண்டா ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அடுத்து மனோஜ்குமார் சார் அது மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. தன்னம்பிக்கைக்கு வெற்றி நிச்சயம்தாங்க. சரி, படத்தோட பாடல்கள் பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். மொத்தம் 5 பாடல் பதிவு பண்ணிருக்கு. ஸ்னேகன் சார் லிரிக்ஸ்ல நான் தான் நீ கேட்ட மாப்பிள்ள அனுராதா மேடம் பாடியிருக்காங்க. எண்டன் தலையில் விண்ணுமொழி போத்தது ஸ்னேகன் சார் தான் இருக்காரு. அவரும் அதோட காம்பினேஷன் ஹரிஸ் ராகவேந்தர், மதுமிதா இவங்க பாடியிருக்காங்க. அடுத்தது ஐட்டம் சாங் பதிக்க வச்சப்பட்ட சரக்கா என்ற பாடல் இவர் லிரிக்ஸ் கவின்பா எழுதியிருக்காரு. எனக்கு பிடிச்ச சாங் என்னன்னா நான் தான் நீ கேட்ட மாப்பிள்ள, அந்த சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஹீரோ சஞ்சீவ் தன்னோட கேரக்டர் பத்தி என்ன சொல்றாருன்னு கேளுங்க. சசிங்கிற ஒரு கேரக்டர்ல பிளே பண்ணியிருக்கேன். டைட்டிலே சொல்லலாம், கூத்துக்கார பசங்க அப்படின்னா என்ன. 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். ஊர்ல வெட்டியா கூத்தடிச்சு சுத்திட்டு இருக்கிற பசங்க. அவங்க லைஃப்ல என்ன நடக்குது, டுவர்ட்ஸ் எண்டு ஒரு டிஃப்ரெண்ட் கிளைமேக்ஸ் சொல்லியிருக்காரு டைரக்டர். ஏற்கனவே 3 படத்துல நடிச்சிருந்தாலும் சஞ்சீவ் இப்போதான் முதல் முறையா டப்பிங் பேசுறாராம். எப்படி பேசுறாருன்னு பாப்போமா? ஒரு பொட்டப்புல செய்யற காரியம் அடியுது. ஒரு பொட்டப்புல செய்யற பொட்டப்புல செய்யற காரியம் அடியுது. ஒரு பொட்டப்புல செய்யற காரியம் அடியுது. ஒன்மோ பொட்டப்புல ஒன்மோ ஒரு பொட்டப்புல செய்யற காரியம் அடியுது. தெரிஞ்சு போச்சு, உனக்கு யார் சொல்லிருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. தவளவன் தான் சொன்னா. அந்த தவளவன் தானே சொன்னா. தவளவன் விடு.
என்னங்க சுவாரஸ்யமா இருந்துச்சா? இப்போ படத்துல ஹீரோவுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு கேட்போம். 5 பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து ஐட்டம் சாங். பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் டான்ஸ் ஃபார் ஐட்டம் சாங். அண்ட் அந்த சாங் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஷூட் பண்ண ஒரு சாங். எந்த படத்துலையும் நான் பண்ண இந்த 3 படத்துலையும் எனக்கு அமையாத ஒரு சாங் இந்த படத்துல எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா அமைஞ்சிருக்கு. ஒதுக்கி வச்சப்பட்ட சரக்கா பொண்ணு பதட்டமா வச்சு இருக்கா, குடிக்க சொல்லி கொஞ்சம் கொடுத்தா அத முடிக்க முன்னே என்ன கெடுத்தா. கூத்துக்கார பசங்க படத்தை பத்தி அதோட ஒளிப்பதிவாளர் என்ன சொல்றான்னு கேட்போமா? இன்ஸ்டாகிராம்ல வந்து பண்ணியிருக்கோம் அந்த கதையை. என்னுடைய ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா கேமரா வந்து தனியாக தெரிகிற மாதிரி அப்படி எதுவும் நான் பண்ணலை. டைரக்டருக்கு என்ன மாதிரி அவர் ஃபீல் பண்ணதை நான் பதிவு செஞ்சு கொடுத்துருக்கேன். எப்படி எனக்குள்ளே வந்து என் இதயம் எடுத்து சென்றாயோ, செய்வதை மறந்து நானும் நிற்கிறேன். உன்னிடம் தேடல் என்னை நான் தொலைந்த கதையை மறந்தேன். யாரிடம் சென்று சொல்ல முழிக்கிறேன். தொலைவதும் தொலைப்பதும் காதலில் மட்டும் நியாயமோ, உன் வாசம் அறிந்து உன்னை சுற்றியே திரிந்து என் காதல் உன்னால் வளர்கிறதே. வழக்கமான கதையம்சம் உள்ள ஒரு படமா இருந்தாலும் அது சொல்ற விதத்துல தான் படத்தோட வெற்றியே இருக்கு. இந்த கூத்துக்கார பசங்களை இயக்குனர் எப்படி காமிச்சிருக்கார், மக்கள் அதை எப்படி வரவேற்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.